சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கக்கூடும். எலக்ட்ரோ நிறுவனம் அறிவிப்பு. ஆட்பதிவு திணைக்களத்தின் சேவைகள் மீண்டும் ஆரம்பம். இந்தியாவில் 1000 வருடங்களுக்கு முன்னர் மன்னர்கள் பயன்படுத்திய நெல்லின அறுவடை விழா யாழில். கொலம்பியாவில் ராணுவ விமான விபத்தில் 66 பேர் உயிரிழப்பு. சர்வதேச வர்த்தக பதற்றம் காரணமாக சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கக்கூடும் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதிக்குள் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்தன தெரிவித்தார். எதிர்வரும் மே மாதம் வரையில் போதுமான கையிருப்பு உள்ளதாகவும் ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட எரிவாயு கப்பல் விரைவில் நாட்டை வந்தடையும் எனவும் லிட்ரோ நிறுவன தலைவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். எவ்வாறாயினும் சர்வதேச சந்தையில் எரிசக்தி உற்பத்திக்கு நிலவும் கேள்வியின் அடிப்படையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதி புதிய விலை அதிகரிக்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆட்பதிவு திணைக்களத்தின் கணனி அமைப்பில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த அனைத்து பொது சேவைகளும் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக ஆட்பதிவு திணைக்களத்தின் பதில் ஆணையாளர் நாயகம் MSP சூரியபெரும விடுத்துள்ள விசேட அறிவித்தலில் கணனி அமைப்பில் ஏற்பட்ட முடக்கம் காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த தேசிய அடையாள அட்டைகளை வழங்கும் ஒரு நாள் சேவை மற்றும் ஏனைய அனைத்து பொது சேவைகளும் இன்று முற்பகல் 11 மணி முதல் மீண்டும் வழமைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்பதிவு திணைக்களத்தின் கணனி அமைப்பில் ஏற்பட்டுள்ள திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்று செவ்வாய்க்கிழமை திணைக்களத்தின் அனைத்து பொது சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக தற்போதைய உயர் பட்டப்படிப்புகள் பீடாதிபதியும் கணக்கியல் சிரேஷ்ட பேராசிரியருமான தி வேல்நம்பி நாளை புதன்கிழமை பதவியேற்க உள்ளார். பல்கலைக்கழகத்தினுள் அமைந்துள்ள ஸ்ரீ பார்வதி சமேத பரமேஸ்வரன் ஆலயத்தில் நடைபெறவுள்ள விசேட அபிஷேக ஆராதனைகளை தொடர்ந்து முற்பகல் 9:30க்கு துணைவேந்தர் அலுவலகத்தில் அவர் உத்தியோகபூர்வமாக தமது கடமைகளை பொறுப்பேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வெலிகமம் தெற்கு பிரதேச சபையினால் தெரிவு செய்யப்பட்ட 40 விவசாயிகளுக்கு விவசாய உபகரணங்கள் மற்றும் விதைகள் வழங்கி வைக்கப்பட்டன. இன்று செவ்வாய்க்கிழமை வெலிகமம் தெற்கு பிரதேச சபை மண்டபத்தில் தவிசாளர் தியாகராசா பிரகாஷ் தலைமையில் குறித்த நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது பிரதேச சபை செயலாளர் உடுவில் கமநல சேவைகள் நிலைய அபிவிருத்தி உத்தியோகத்தர், பிரதேச சபை உத்தியோகத்தர்கள் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகள் கலந்து கொண்டிருந்தனர். இந்தியாவில் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னர் மன்னர்களால் பயன்படுத்தப்பட்ட கருப்பு கவனி நெல், மாப்பிள்ளை சம்பா நெல், கருவிளை நெல் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் விதைக்கப்பட்டு அறுவடை செய்யப்பட்டு இன்று பொங்கல் விழா முன்னெடுக்கப்பட்டது. குறித்த நெல்லினங்கள் இந்தியாவில் இருந்து கொண்டுவரப்பட்டு இவ்வாறு பயிரிடப்பட்டு நேற்று அறுவடை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று வயலில் பொங்கல் விழா முன்னெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் பாரம்பரிய முறைப்படி உழப்பட்டு சிறுதானிய பயிரான பயறு விதைக்கப்பட்டது. பின்னர் யாழ் இந்திய துணை தூதரகத்தால் விவசாயிகளுக்கு விவசாய உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. மேற்குறித்த நெல்லினங்கள் முதல் தடவையாக இலங்கையில் பயிரிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலம் விவசாயம் செய்கின்ற விவசாயிகளின் நன்மைக்காகவும் குடாநாட்டு மக்களின் சுகாதாரம், தேகாரோக்கியம், நோய்களுக்கு ஒரு தீர்வாக இந்தியாவில் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு மன்னர்களால் பயன்படுத்தப்பட்ட கருப்பு கவனி என்ற நெல், அதே போன்று குடும்ப சூழ்நிலையில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கான ஒரு நெல்லினமான அடையாளம் காணப்பட்ட மாப்பிள்ளை சம்பா என்ற நெல்லும், அதேபோல் ஏழைகளுக்காக ஒரு நெல்லான கருவிருளை என்ற நெல்லும் எங்களுடைய இந்தியாவில் பெரம்பலூர் பகுதியில் ஆறுமுகம் என்னும் ஒரு பாரம்பரிய விவசாயினுடைய முயற்சியின் காரணமாக, இந்தியாவின் உதவியின் காரணமாக விதைக்கப்பட்டு 6 மாத நெற்கள் விதைக்கப்பட்டு இன்று அறுவடை செய்யப்பட்டு அதனுடைய கருப்பு கவனியினுடைய பாட்சோறும் இன்று பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைய நாள் ஒரு சிறந்த நாளாக இருக்கிறது. தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவின் தெற்கு பகுதியில் உள்ள பீடோ லெகுவிசாமோ விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ராணுவ விமானம் ஒன்று புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே நொறுங்கி விழுந்து விபத்துக்குள்ளானதில் 66 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. பெரு எல்லையோரத்தில் உள்ள கொலம்பியாவின் தெற்கு அமேசான் பிராந்தியமான புவேடா லொயிசாமோ பகுதியிலிருந்து 125 ராணுவத்தினரை ஏற்றிச் சென்ற விமானம் ஒன்றே விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விமானத்தில் 11 விமானப்படை உறுப்பினர்களும் 114 ராணுவ வீரர்களும் பயணித்துள்ளதாக கொலம்பிய விமானப்படையின் தளபதி தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் இறுதி எண்ணிக்கை குறித்து அதிகாரிகள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கையில் இன்று தங்கத்தின் விலை மேலும் 5000 ரூபாவினால் குறைவடைந்துள்ளது. கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் தங்கத்தின் விலை சுமார் 38,000 ரூபாவினால் வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த வாரம் 17ஆம் தேதி 4,08,000 ரூபாவாக காணப்பட்ட 24 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை இன்று செவ்வாய்க்கிழமை 3,70,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இதே நேரம் கடந்த வாரம் 17ஆம் தேதி 3,75,300 ரூபாவாக காணப்பட்ட 24 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை இன்று 3,40,400 ரூபாவாக வீழ்ச்சியடைந்துள்ளது. இன்று ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4,344 பதிவாகியுள்ளது.